ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, இன்ஸ்டன்ட் தோசை. இதுக்கு எதையுமே சோக் பண்ண வேண்டாம். அரிசி, உளுந்து எதுவுமே சோக் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா செய்ய போறோம். இதுக்கு 1 கப் ரவா, 1 கப் அவல், அதே 1 கப்பால தயிர், கொஞ்சம் புளிப்பான தயிர் எடுத்து, இதில் 1/2 கப் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற போட்டுக்கிறேன் ஒரு 10 மினிட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற போட்டுக்கலாம். நல்லா சோக் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவும் கலந்துக்கிறேன். அப்புறம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற போட்டு, இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு கெட்டியமாக இருக்குது. இப்போ இது ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறேன். தோசை மாவு தோசை மாவு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேட்டரை ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இப்போ தோசை ஊற்றிடலாம். கரெக்டாக வரும். இப்போ நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள் மாவும். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கிட்டு எடுத்துடலாம். இப்போது நமக்கு தேவையான இன்ஸ்டன்ட் தோசை, டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கு கார சட்னி கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும்.